ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீ சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய இந்த பார்க்கும்போது 4வது லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். அப்போ நமக்கு இது எதில் சார் வரும் அப்படின்னா பார்க்கும்போது யூனிட் 8ல் வந்து வரும். சரிங்களா, இதில் வரும். யூனிட் 8ல் வந்து பார்க்கும் நமக்கு இதில் கவர் ஆகும். சரிங்களா, ப்ளஸ் வந்து பார்க்கும் தமிழ் இது ஃபுல்லாக நீங்கள் தமிழ் எது படிக்கிறீங்களோ அதை பற்றின விஷயங்கள் வந்து அதில் அதிகமாக இருக்கும். சரிங்களா, சரி வாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான லெசன் தான். அப்போ இதில் நம்ம எதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம்னா, அப்போ ஏஷியன் டைமில் பண்டைய காலகட்டத்தில் இருந்த நகரங்களை பற்றி படிக்க போகிறோம். பூம்புகார் நகரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரை நகரம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். காஞ்சி நகரம் அப்படிங்கிறது எப்படி கல்விக்கு சிறப்பாக இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போதைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்னென்னலாம், அவங்களோட ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போதைக்கு வணிகம் செஞ்சாங்களா அப்படின்னா பார்க்கணும். ஆமாம், வணிகம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, அப்போ அவங்க எப்படியெல்லாம் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னலாம் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா வந்து பார்க்கணும் மெசபடோமிய நாகரிகம். நேற்று தான் பார்த்தோம். இருக்கிறதுலே வந்து பார்க்கும் ஒரு பழமையான நாகரிகம்னா மெசபடோமிய நாகரிகம். இதுல இருக்கிறதுலே பெருசு எது அப்படின்னா வந்து பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்ப நம்ம சொன்னோம். அப்ப மெசபடோமிய நாகரிகத்தோட காலம் எவ்வளவு சார் அப்படின்னா 3500 இருந்து வந்து பார்க்கும் எது வரைக்கும் பார்த்தோம், 2000 வரைக்கும். சரியா, அப்ப இது எல்லாமே என்னது, பிஃபோர் காமன் எரா, அதாவது பார்க்கும் பொது ஆண்டுக்கு முன் அப்ப நம்ம சொல்லுவோம். சரியா, சரி ஓகே. அப்ப இந்த டேட்டா வந்து பார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க கீழே. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து பார்க்கும் பூம்புகார். பூம்புகார் அப்படின்னா வந்து பார்க்கும் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பண்டைய தமிழகத்தோட மிக பழமையான ஒரு நகரத்துல ஒண்ணுதானது பூம்புகார். சரியா, அப்ப இந்த பூம்புகார்ல தான் யாரு பிறந்திருக்கா அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட கதை மாந்தர்களா இருக்கக்கூடிய ஆமா கோவலனும் பிளஸ் யாரு கண்ணகியும் வந்து பார்க்கும் இந்த ஊர்ல தான் பிறக்கிறாங்க. அப்ப பூம்புகார் வந்து அப்ப இதுக்கு மட்டும் தான் சிறப்பா சார் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு துறைமுக நகரமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, என்னது மிகச்சிறந்த ஒரு துறைமுக நகரமா எது இருந்திருக்கு, நம்ம வந்து பூம்புகார் வந்து பார்க்கும்போது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதி நிறைய எஞ்சிய பொருட்கள் நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது போக வந்து பார்க்கும்போது வெளிநாடுகள்ல இருந்து இந்த பூம்புகார்ல இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்க நடந்திருக்கு அப்படின்னா எங்க நடந்திருக்கு, இந்த பூம்புகார் துறைமுகங்கள்ல பார்க்கும்போது பார்க்கறப்ப நடந்திருக்கு. சரிங்களா, அப்ப இந்த பூம்புகார் துறைமுகம் எங்க சார் இருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா. சரி, எங்க இருக்கு, இந்த வங்காள விரிகுடா ஆமா கடலோட கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது காவிரி யாரு போய் அந்த வங்காள விரிகுடால போய் கலக்கிற இடத்துல இப்போதைக்கு இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மயிலாடுதுறையில பக்கம் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எங்க இருக்கா, மயிலாடுதுறையில இந்த பக்கம் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்ப பூம்புகார் அப்பனா அந்த பக்கம் யாரு, இந்த கதைமாந்தர்கள் ஆமா இங்க கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஒரு பூம்புகார் ஒரு துறைமுக நகரம். இது எங்க இருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடால இருக்கு. வங்காள விரிகுடால வந்து காவிரி ஆறு கடலோட கலக்கக்கூடிய இடம் எது, மயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, சரி அடுத்து பாருங்க, இப்ப இந்த பூம்புகார் துறைமுகம் நம்ம சொல்றோம். சரியா, அப்ப இந்த துறைமுகம்னு சொல்றீங்க, எதனா அப்படி சொல்றீங்க அப்படின்னா இப்ப இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப பூம்புகார் துறைமுகத்துக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்திருக்காங்க, காவிரி பூம்பட்டினம். சரியா, அப்ப அந்த பூம்புகார் எந்த மூவேந்தர்கள் கையில இருந்துச்சு அப்படின்னா சோழ அரசோட முக்கியமான ஒரு துறைமுகம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரியா, அப்ப இந்த பூம்புகார் துறைமுகத்திலிருந்து சீரும் சிறப்புமா வணிகம் நடந்துச்சுப்பா. இங்க வணிகம் சும்மா சூப்பரா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஒண்ணு பட்டினப்பாலை, வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை காப்பி நூலா இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் எதை பத்தி பேசுது, பூம்புகார் பத்தி பேசுது. பிளஸ் என்னது மணிமேகலையும் அந்த பக்கம் எதை பத்தி பேசுது, பூம்புகார் பத்தி பேசுது. அப்ப பூம்புகார் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம், பட்டினப்பாலை படிக்கலாம், இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. சரிங்களா, இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா பூம்புகாரோட சிறப்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சரி அதுலயும் குறிப்பா வந்து பாருங்க, இவற்றில் குறிப்பா அந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது குறிப்பா பூம்புகாருக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது யார் அப்பனா யார் சொல்றா, இந்த சிலப்பதிகாரம். ஆமா, அதாவது பூம்புகாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது சிலப்பதிகாரம் படிக்கலாம், மணிமேகலை படிக்கலாம், பட்டினப்பாலை படிக்கலாம். ஆனா பூம்புகாருக்குன்னு சொல்ல சிறப்புகள் இருக்கும்ல, அதை நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா நீங்க எதை படிக்கணும், சிலப்பதிகாரத்தை படிக்கணும். சரியா, ஆமா, அப்ப சிலப்பதிகார நாயகி யார் அப்பனா கண்ணகி. சரியா, அப்ப இவங்களோட அப்பா பேர் யார் அப்பனா பார்க்கும் மாநாயக்கன். சரியா, மாநாயக்கனோட மகள் தான் யாரு, இந்த கண்ணகி. சரியா, அப்ப சிலப்பதிகாரத்தோட வந்து கதாநாயகனா யார சொல்லுவோம் அப்படின்னா யார சொல்லுவோம், கோவலன். சரியா, அப்ப அந்த கோவலனோட தந்தை அப்ப மாநாயக்கன். அப்ப மாநாயக்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு மீனிங்க. சரி, அதுக்கு என்ன மீனிங்கா, பெருங்கடல் வணிகன். அப்ப கண்ணகியோட அப்பா யாரு, மாநாயக்கன். அப்ப அவன் மாநாயக்கன் என்னது ஒரு பெருங்கடல் வணிகரா இருந்திருக்காரு. சரிங்களா, ஆமா. அப்ப கோவலனோட தந்தை யார் அப்படின்னா பார்க்கும்போது மாசாத்துவான். இப்ப கோவலனோட தந்தை யாரு, மாசாத்துவான். அப்ப மாசாத்துவான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பெரும் வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதுக்கு என்ன மீனிங், பெரும் வணிகன். அப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வணிகர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அப்ப வணிகர்கள் நிறைந்த ஒரு பகுதியா இது இருந்திருக்கு, பூம்புகார் பகுதி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, சரி
சரி அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இங்க வணிகர்கள் வந்து யார் யார் சார் வந்தாங்க அப்படின்னா, கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாட்டை சேர்ந்த வணிகர்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, இங்க பூம்புகாருக்கு வந்து வணிகங்கள் வந்து பார்க்கும்போது அதிகமா மேற்கொண்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து பார்க்கும்போது தொடர் வணிகத்தின் காரணமா இவங்க பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பூம்புகார் நகரத்தில் தங்கிடுறாங்க. சரி இப்போதைக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய டெக்னாலஜியா நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். அப்போதைக்கெல்லாம் படகுல வந்துட்டு அதை ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்கெல்லாம் ஃபுல்லா மேன் பவர் தானே தேவை. அதனால அவங்களுக்கு சில காலம் ஆகும். சரியா அங்கேருந்து வரக்கூடிய பொருட்களை இங்க இறக்கி வச்சுட்டு இங்கேருந்து மறுபடியும் ஏற்றுமதி செய்ய சில காலம் ஆகும். சரிங்களா ஆமா அப்ப அதனால வந்து பார்க்கும்போது அங்கேருந்து வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா பூம்புகார சில காலம் தங்குவாங்க. தங்குறது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது அப்ப அந்த ஒரு சில நாள் அவங்க அங்க சர்வை பண்ணி ஆகணும்ல. அதனால அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மொழிகளை பேசுறாங்க. அங்கேருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்களும் தமிழ் மொழி வந்து பார்க்கும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பண்ட மாற்றம் மட்டும் நடக்கல. சரிங்களா பிளஸ் என்னது மொழி மாற்றமும் வந்து பார்க்கும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க கொடுத்துருக்காங்க தெளிவா. அயல்நாட்டினரும் தமிழ் மொழியை கற்றனர். ஆமா இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே என்ன மாற்றம் நடந்துச்சா மொழி மாற்றமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரியா இதன் விளைவாக தான் பரிமாற்றம் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன அப்படின்னு சொல்றாங்க. சரியா சரி அடுத்து பாருங்க. அப்ப பூம்புகார் நகரத்து வணிகர்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப இதுல பட்டினப்பாலை வந்து ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சார் அப்படின்னா ஆமா அதாவது பூம்புகார் நகரத்தில் கூடிய மக்கள் எல்லாமே நேர்மைக்கு பெயர் பெற்றவங்கப்பா. ஆமா அதாவது ஒரு சரியான விலைக்கு தான் பொருளை விற்பாங்க. ஒரு பொருளை கூடுதலான விலைக்கு விற்க மாட்டாங்க. கம்மியான இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை வந்து போகும் குறைச்சு வாங்க மாட்டாங்க அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பட்டினப்பாலை சொல்லுது. சரியா சொல்றது புரிஞ்சு என்ன சொன்னேன்னு பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். ஏன் அப்படின்னா ஒரு பொருளை சரியான விலைக்கு தான் வந்து பார்க்குறப்ப விற்பாங்களாம். கூடுதலான விலைக்கு பொருளை விற்கிறது என்னது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கருதுனாங்க அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு எந்த நூல் சொல்லுது பட்டினப்பாலை சொல்லுது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பூம்புகார் பத்தி எதில் சொல்லலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை. ஆனா பூம்புகாரோட சிறப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் ரெஃபர் பண்றது எது சிலப்பதிகாரம். ஆனா பட்டினப்பாலை என்ன சொல்லுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேர்மையா இருந்தாங்க. ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது கூடுதலான ஒரு பொருள் வந்து பார்க்கும்போது விலைக்கு நாங்க விற்கிறது தவறுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு பொருள் வந்து பார்க்கும்போது கம்மியான ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறது அது தவறு அப்படிங்கிற மாதிரி எடுத்து நினைச்சிருப்பாங்க. சரியா அப்ப இது மாதிரி சொன்னது யார் அப்படின்னா யார் சொல்லியிருக்கா பட்டினப்பாலை வந்து சொல்லியிருக்கு. அப்ப இந்த பட்டினப்பாலை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரியா யாரு பட்டினப்பாலையோட ஆசிரியர் அப்படின்னா யாரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அப்ப இவருடைய காலம் எந்த காலம் அப்படின்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. சரியா ஆமா அதான் பாலை அப்படின்னா பார்க்கும்போது பாலையும் அப்படின்னா பார்க்கும்போது மணலும் மணல் சார்ந்த இடமும் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா பாலைனானது ஆமா முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப பாலை அப்படிங்கிறது என்னதுப்பா மணலும் மணல் சார்ந்த இடமும். அப்ப மணல்ல போனோம் அப்படின்னா ஆமா கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா கண்ணு வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் மண் அடிச்சு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை கண்ணு உருட்டும் 2 கண்ணுமே நமக்கு வந்து பார்க்கும் உருத்தும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா சரி ஓகே அப்ப இப்ப இவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் வந்து இப்ப பூம்புகாரை பத்தி சொல்றாரு அப்படின்னா அப்ப அந்த நகரத்தோட தொன்மை நம்ம தெரிஞ்சுக்கலாமா. அப்ப இது கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டுல இந்த நகரம் எப்படி இருந்திருக்கு சிறப்படைஞ்சு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சில இறக்குமதி எல்லாம் நடந்திருக்கும். சரிங்களா அப்ப என்னென்ன பொருட்கள்லாம் வந்து பார்க்கும் இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க கடல் வழியா வந்து பார்ப்போம் குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க பூம்புகார் மக்கள். சரியா அடுத்து இந்த கருமிளகு அப்படிங்கிறது எது வழியா வந்திருக்கு அப்படின்னா தரை வழியா வந்திருக்கும். சரியா தரை வழியா வந்தது என்னது கருமிளகு. சரிங்களா ஆமா வடமழையிலிருந்து வடக்கேந்து வந்து பார்ப்போம் வந்தது எது அப்படின்னா தங்கம். வடக்கேந்து வந்தது என்னது தங்கம். சரிங்களா ஆமா அடுத்து வந்து பார்ப்போம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே மீண்டும் மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டிற்கு ஏற்றுமதியானது. அதாவது வந்து பார்ப்போம் குறிப்பா இந்த தங்கத்தெல்லாம் வந்து வாங்கி மறுபடியும் அதை மெருகூற்றி என்ன பண்ணுவாங்க அதை இவங்க வேற சைடு ஏற்றுமதி செய்யறாங்க. அப்ப கடல் வழியா வந்ததுன்னா கடல் குதிரைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. சரியா கடல் குதிரைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரியா ஆமா அப்ப கடல்லாம் குதிரை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மிளகுக்கு பெயர் பெற்றவர்களே சேரர்கள் தான். சரியா அப்ப அது நமக்கு சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் வந்து பார்ப்போம் கடல் வழியா வர தேவையில்ல தரை வழியா வந்தாலே போதும். சரியா வடக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது வடமலையில இருந்து என்ன வந்திருக்கு தங்கம். சரிங்களா ஆமா அதான் இமயமலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா ஆமா இது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து நமக்கு என்ன சார் கிடைக்குது அப்புறம் சந்தனம் கிடைக்குது. சரியா மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து என்னது சந்தனம் கிடைக்குது. தென்கடல் சரியா தென்கடல்னா என்ன யாருது அப்படின்னா பாண்டியர்களோடது. சரியா அப்ப அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முத்து கிடைக்குது. தென்கடல் அப்படின்னா பாண்டியர்களோடது. அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்குது முத்து வந்து பார்க்கும்போது கிடைக்குது. கிழக்கு பகுதியிலிருந்து கிழக்கு அப்படின்னா பவளம். சரியா கிழக்குல இருந்து என்ன கிடைக்குது பவளம் கிடைக்குது. கிழக்குனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கடல் பகுதி. சரிங்களா ஆமா அப்ப அங்கேருந்து நமக்கு பவளம் கிடைக்குது. ஈழம் அப்படிங்கிறதுனா இலங்கை. இலங்கையிலேருந்து நம்ம என்ன வாங்குறோம் அப்படின்னா பார்க்கும்போது உணவுப் பொருள் வாங்குறோம். சரியா இலங்கையிலேருந்து நம்ம என்ன வாங்குறோம் உணவுப் பொருள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வாங்குறோம். சரிங்களா ஆமா ஈழம்னா நான் சொன்னா இலங்கை.
இப்ப இலங்கையிலேருந்து நம்ம என்ன பண்றோம், உணவுப் பொருட்கள் வந்து பார்க்கணும் அந்த காலகட்டத்துல இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சரியா, இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா. அப்ப கடல் வழியா நம்ம எதை இறக்குமதி செய்யறோம், குதிரைகளை இறக்குமதி செய்யறோம். கருமிளகு அப்படின்னா தரை வழியா இறக்குமதி செய்யறோம். வடமலையிலேருந்து நம்ம எதை இறக்குமதி செய்யறோம், தங்கத்தை வந்து பக்கம் இறக்குமதி செஞ்சு அதை மறுபடியும் மெருகூட்டி நம்ம என்ன பண்றோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம். சரியா, அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து நம்ம எதை இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா சந்தனத்தை இறக்குமதி செஞ்சோம். தென்கடல்ல இருந்து இந்த பக்கம் எதை இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா முத்தை இறக்குமதி செஞ்சோம். கிழக்கு பகுதியிலிருந்து எதை இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா பவளத்தை இறக்குமதி செஞ்சோம். ஈழத்திலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா உணவுப் பொருள் வந்து பக்கம் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, அப்ப இந்த பூம்புகார் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது பாக்குறப்ப மற்ற நகரங்களை விட முற்றிலும் வேறுபட்ட முறையில இருந்துச்சான். ஏன்னா வீடுகள்லாம் எப்படி இருக்கு, ஒழுங்கான முறையில வந்து பார்க்கும்போது வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற தெருக்கள், அதே தான் அங்க நம்ம சிந்து சமணி நகரத்துல பார்த்தோம்ல அதே மாதிரி அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக என்னது புகார் நகரம் வந்து பார்க்கும்போது விளங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, சரி ஓகே. அப்ப இங்க இந்த கப்பல் கட்டக்கூடிய தொழிலாம் வந்து பார்க்கும்போது நம்ம அங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்க்கும்போது குஜராத் லோத்தல் இருந்துச்சு நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கேயும் என்ன இருந்திருக்கு அப்படின்னா இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சரியா, ஆமா. அப்ப இங்கே வந்து பார்க்குறப்ப கப்பல் கட்டக்கூடியது பிளஸ் என்னது செப்பனிடக்கூடிய தளம் வந்து எங்க இருந்திருக்கு அப்படின்னா எங்க இருந்திருக்கு, ஆமா பூம்புகார்ல இருந்திருக்கு. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்துல கூடிய புகார் காண்டத்தை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து பார்க்கும்போது நம்ம அங்க இருக்கக்கூடிய நகர மக்களோட வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, ஆமா. நம்ம ஆல்ரெடி சொன்னது சிலப்பதிகாரத்தை படிச்சோம் அப்படின்னா பூம்புகாரோட சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். ஆனா பட்டினப்பாலை என்ன சொல்லுதுன்னு சொன்னேன், பட்டினப்பாலை என்ன சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது அப்படின்னா பட்டினப்பாலை. சரிங்களா, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நகர நிர்வாகிகளை பத்தியோ நகர வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதை படிக்கலாம், சிலப்பதிகாரத்தில் கூடிய புகார் காண்டத்தை படிக்கலாம். பிளஸ் என்னது சங்க இலக்கியத்தில் கூடிய பட்டினப்பாலை படிச்சோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நகர வாழ்வியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஆமா. அப்ப இந்த நகரம் வந்து பார்க்கும்போது கிபி 200 வரைக்கும் சிறப்பு, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம், சிறப்புற்ற நகரமாக திகழ்ந்திருக்கலாம். ஆமா, மேபி வந்து பார்க்கும்போது கடற்கோள்னாலேயோ இல்ல கடல் சீற்றத்தினாலேயோ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த நகரம் வந்து பார்க்கும்போது அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஆமா. சரி ஓகே. இப்ப சப்போஸ் இதுக்கான சான்றுகள்லாம் நீங்க வந்து பார்க்கும்போது பூம்புகாருக்கு இன்னைக்கு போனா கூட என்ன பண்ணலாம், இதுக்கான சான்றுகளை நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, மதுரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நகரத்துல எது அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப மதுரையும் ஒண்ணு. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒண்ணு. சரியா, மதுரைனாலே இந்த பார்க்கும்போது சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்ற உள்ளதுல மதுரைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அப்ப சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னாலே அப்ப மதுரையோட தொன்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஆமா. இப்ப பாருங்க, இப்ப இந்த பண்டைய காலத்துல வந்து பார்க்கும்போது மதுரையை வந்து சரியா பண்டைய காலகட்டங்கள்ல மதுரை யார் யாரெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆட்சி பண்ணியிருப்பா, ஏஷியன் டைம் அதை பார்க்கும்போது சொல்றோம்ல சங்க காலம் நம்ம சொல்றோம்ல, அப்ப அந்த பண்டைய காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து மதுரை ஆட்சி பண்ணது ரொம்ப ரொம்ப கவனம். சரிங்களா, பண்டைய காலம் இது வேற. ஆமா, அதுக்கப்புறம் வந்து பக்கம் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க இடைக்காலம். சரிங்களா, இடைக்காலம். சரிங்களா, பண்டைய காலத்துக்கு அடுத்து இடைக்காலம். அப்ப பண்டைய காலகட்டங்கள்ல மதுரை ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி பண்றா அப்படின்னா பாண்டியர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்றாங்க. ரெண்டாவது யார் ஆட்சி பண்றா, சோழர்கள் ஆட்சி பண்றாங்க. கடைசியா யார் ஆட்சி பண்றா அப்படின்னா களப்பிரர்கள். சரியா, இது எந்த ஆர்டர் அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். இது எல்லாமே பண்டைய காலகட்டத்துல இந்த ஆர்டர் வைஸ்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க. இடைக்காலகட்டங்கள்ல சரியா மிட் பீரியட்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதை ஆட்சி பண்றது யார் அப்படின்னா பிற்கால சோழர்கள். சரிங்களா, யார் ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்றா, பிற்கால சோழர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பிற்கால பாண்டியர்கள். அவங்கள தொடர்ந்து யார் வர அப்பனா நாயக்கர்கள் வராங்க. சரிங்களா, ஆமா. அவங்கள தொடர்ந்து யார் வரா, நாயக்கர்கள். இவங்கெல்லாம் எந்த காலகட்டம் அப்பனா இடைக்கால கட்டங்கள்ல. சரி, இடைக்கால கட்டங்கள்ல. சரிங்களா, இப்ப இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பக்கம் மதுரை அப்படிங்கிறது பாண்டியர்கள் அதிகமா ரூல் பண்ணாலும் அப்ப இதுல யார் யாரெல்லாம் ரூல் பண்ணியிருக்கா, மதுரையை வந்து பார்க்கும் சோழர்களும் ரூல் பண்ணியிருக்காங்க, களப்பிரர்கள் ரூல் பண்ணியிருக்காங்க, பிளஸ் வந்து பார்க்கும்போது நாயக்கர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரியா, அப்ப இதனால வந்து பார்க்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பண்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து பார்க்கும்போது இதுல பண்பாட்டு கலப்பு நடந்திருக்கு. இங்க அதிகமா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த வணிகம் வந்து பார்க்கும்போது செழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஆமா. இதனால வந்து பார்க்கும்போது இங்க என்னது வணிகம் செழித்தது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இதற்கான சான்றுகள்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இல்லை சார் நீங்க சொல்றதெல்லாம் வந்து பார்க்கணும் எப்படி சார் நான் வந்து புரிஞ்சுக்கிறது, அதாவது எப்படி சார் நான் வந்து உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆமா இதுல அகழ்வாய்வு செஞ்சிருக்காங்க. எங்க சார் அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடியில இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அகழ்வாய்வு செஞ்சிருக்காங்க. அந்த அகழ்வாய்வுல இருந்து பார்க்கும்போது இதற்கான சில சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சரி அடுத்து பாருங்க, மதுரை. மதுரைனா என்னது இருக்குல்ல தொன்மையான நகரம் அப்படின்னு சங்கம் வளர்த்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா மதுரை சொல்றாங்க. அப்ப இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அதோட தொன்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா, அப்ப அதுல இருக்கக்கூடிய வந்து பார்க்கும்போது சங்கத்துல தமிழை வளர்த்த பெருமை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கிட்டத்தட்ட
சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா யாருக்கு தான் மதுரைக்கு தான் இருக்கு சரியா. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் தமிழ் பணி செஞ்ச புலவர்கள் அப்ப நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் 49 பேர். இதே 49 பேர் வேற எங்க சார் வருவாங்கன்னா மொத்த சங்க இலக்கியங்கள் இருக்கு பாத்தீங்களா. ஆமா சங்க இலக்கியத்தோட மொத்த பாடல் வந்து பார்க்கும்போது 2381 சரிங்களா. 2381 இதுல கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது 49 பெண் புலவர்கள் இருந்திருப்பாங்க. எத்தனை பேரு 49 பெண் புலவர்கள். சங்க இலக்கியங்களை பாடின பெண் புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்ப எத்தனை பேர் 49 பேர் சரிங்களா. அப்ப இங்க பாருங்க அப்ப இங்கேயும் வணிகம் நடந்திருக்கும்ல. ஆமா அப்ப கிழக்கு கடற்கரையில் அமைந்த இப்ப இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரையில சரிங்களா. ஆமா இப்ப கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி சரிங்களா. இங்கேருந்து தான் மதுரைக்கு என்ன வருது அகில் சந்தனம் நறுமண பொருட்கள் இது எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா. அப்ப இந்த தொண்டிங்கிறது யாருடைய துறைமுக நகரம்னா பாண்டியர்களோட சரிங்களா. அப்ப அந்த பாண்டியரோட துறைமுக நகரம் எதுனா தொண்டி. அங்கேருந்து மதுரைக்கு என்ன பண்றாங்க அகில் எடுத்துட்டு வராங்க. அடுத்தது சந்தனம் எடுத்துட்டு வராங்க. பிளஸ் இந்த நறுமண பொருட்கள் இது எல்லாமே எடுத்துட்டு வராங்களாம். அதுலயும் குறிப்பா ஒரு அரசர் யார் அப்படின்னா இஸ்ரேலோட அரசர் சரியா. என்னது பண்டைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னா சாலமன் அப்படின்னு ஒருத்தர் சரிங்களா. அவர் பேர் என்னது சாலமோன் அப்படின்னு ஒருத்தர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முத்துக்களை வந்து பார்க்கும்போது வாங்கியிருக்காரு சரிங்களா. ஆமா இவர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். அவர் முத்துக்களை வாங்கியிருக்காராம். அவர் எங்கேருந்து நான் இறக்குமதி செஞ்சேன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அப்ப உவரி அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு அப்படின்னா இந்த கொற்கைக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க சரியா. உவரி அப்படிங்கிறது எங்க இருக்கு கொற்கைக்கு வந்து பார்க்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் சரிங்களா. இப்ப இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப பாண்டியரோட துறைமுக நகரமான கொற்கைக்கு அருகில தானே இருக்கு உவரின்னு ஒண்ணு இருக்கு. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சரியா. அப்ப உவரி அப்படிங்கிறது என்னன்னா கொற்கைக்கு பக்கத்துல தான் இருக்கு சரிங்களா. ஆமா அப்ப இந்த உவரியில இதுதான் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னா சாலமோன் இருக்காருல்ல. அவர் என்ன பண்ணியிருக்காரு முத்துக்களை இஸ்ரேல் நாட்டுக்கு அவர் இறக்குமதி செஞ்சிருக்காரு சரிங்களா. ஆமா அப்ப அந்த ரோமானியர்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது இங்க என்ன பண்ணுவாங்கன்னா வணிகத்துக்காக வருவாங்க சரிங்களா. அப்ப நாணயங்கள்லாம் கொடுக்கணும்ல. ஆமா அதிகமான வணிகம் நடந்ததுனால அங்கிருந்து நாணயத்தை எடுத்துட்டு வரதுக்கு பதிலா அவங்களுடைய நாணயங்களை எங்க அச்சடிக்கிறதுக்கான தொழிற்சாலை எங்க அமைச்சிருக்காங்கன்னா மதுரையில அமைச்சிருக்காங்க சரிங்களா. ஆமா ரோமானியர் வந்து அங்கே நாணயங்கள் எடுத்துட்டு வரதுக்குள்ள நாங்க இங்கே அச்சடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து பார்க்கும்போது எங்க இருக்கு அப்படின்னு எங்க இருக்கு மதுரையில வந்து பார்க்கும்போது இருக்கு. எங்க இருக்கு மதுரையில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இருக்கு சரிங்களா. ஆமா அப்ப இதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்கிறது மதுரையில. ஆனா ரோமானிய நாணயங்கள் நம்ம அதிகமா அகழ்வாய்வு செஞ்சு எங்க இருந்து சார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து கோவையில இருந்து சரியா. ஆமா அதாவது கோவையில இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான ரோமானிய நாணயங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம் கண்டெடுத்திருக்கோம். ஆனா ரோமானியரோட நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை எங்க இருந்துச்சு மதுரையில இருந்துச்சு சரி. ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் வேற குழப்பிக்க கூடாது. ஆமா அப்ப பிற நாட்டு நாணயங்கள் கூட எங்க அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னா எங்க அச்சடிச்சிருக்காங்க மதுரையில அச்சடிச்சிருக்காங்க. இது மதுரைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சிறப்பா பார்க்கப்படுது சரிங்களா. சரி அடுத்து பாருங்க புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா பார்க்கும்போது யாரு இவர் என்ன ஆசிரியர் அப்படின்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் சரிங்களா. ஆமா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா பார்க்கும்போது யாரு மெகஸ்தனிஸ் சரி. அவர் பேர் என்னது மெகஸ்தனிஸ் சரிங்களா. அவரு வந்து அந்த அவருடைய குறிப்புகள்ல எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா எதை பத்தி சொல்லியிருக்காரு மதுரையை பத்தி வந்து பார்க்க குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. அப்ப புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார சொல்லுவீங்க ஆமா யாரு மெகஸ்தனிஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய குறிப்புகளை எதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு மதுரையை பத்தி வந்து பார்க்க குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம வேற எதுல குறிப்புகள் இருக்கா சார் அப்படின்னா மௌரிய வம்ச அரசர் சரிங்களா. மௌரிய வம்ச அரசர் யார் அப்படின்னா பார்க்கும்போது சந்திரகுப்தர் சரிங்களா. ஆமா அவரோட அமைச்சர் தான் யார் அப்படின்னா சாணக்கியர் சரியா. மௌரிய வம்ச அரசர் யார் அப்படின்னா யாரு சந்திரகுப்தர். அவருடைய அமைச்சர் யார் அப்படின்னா சாணக்கியர். இவர் வந்து மதுரையை பத்தி என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட அர்த்த சாஸ்திரத்துல வந்து பார்க்க குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னா சாணக்கியர் இல்லைன்னா கௌடில்யர்னு சொல்லுவாங்க. அவருக்கு சாணக்கியர்னு ஒரு பேருக்கு கௌடில்யர் சரிங்களா. இவர் அந்த அர்த்த சாஸ்திரத்துல எதை பத்தி சொல்லியிருக்காரு மதுரையை பத்தி சொல்லியிருக்காரு. யாரு சார் அந்த சாணக்கியர் அப்படின்னா ஆமா மௌரிய வம்ச அரசர் யார் அப்படின்னா சந்திரகுப்தர். அவருடைய அமைச்சரா பணியாற்றியவர் தான் யார் இந்த சாணக்கியர் சரிங்களா. அப்ப ரெண்டு பேர் மதுரையை பத்தி வந்து பார்க்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒருத்தர் யார் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இன்னொருத்தர் யார் அப்படின்னா சாணக்கியர் சரிங்களா. ஆமா இப்ப மதுரை நகரை சுத்தி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஃபுல்லா வந்து பார்க்கும்போது பார்க்குறோம் மதுரை நகரை சுற்றிலும் அகழியில் எப்படி யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது
இதுல பத்தின குறிப்புகள்லாம் இருக்கு. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்துல சிறப்புற்ற நகரமா இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்த்தோம்? பூம்புகார் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து பார்க்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா மதுரை பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்க காஞ்சி. சரிங்களா? அடுத்து என்னது? காஞ்சி. சரிங்களா? இப்ப இந்த காஞ்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தான். சரிங்களா? அப்ப முதல்ல கல்வி கற்பதற்கான இடத்தை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது? பள்ளி. சரிங்களா? அப்ப இந்த பள்ளி முதல்ல அதிகமா எங்க முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? முதன்னு பள்ளிகள் அதிகமாக நிறுவப்பட்ட இடம் எங்க அப்படின்னா காஞ்சிபுரங்கள்ல தான். சரிங்களா? அதுலயும் குறிப்பா பாருங்க சமணர் அமைத்த பள்ளிகள்ல சமணர் அமைச்ச பள்ளிகளை யார் படிக்கிறா? சமண மாணவர்கள். சரிங்களா? புத்த விவகாரங்களை யார் படிக்கிறாங்க? நம்ம புத்த மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அதுலயும் நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்ச ஒரு பயணி யார் அப்படின்னா பக்கம் பேரு யுவான் சுவாங். சரியா? இவர் வந்து பக்கம் எங்க படிச்சிருக்காரு அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல படித்தவர். சரியா? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் யாரு? சீன பயணி. சரிங்களா? யாரு? சீன பயணி. இவரு இது கிட்டத்தட்ட வந்து பார்க்கறப்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா பழமையான பல்கலைக்கழகம். இவர் அந்த பல்கலைக்கழகங்களை படிச்சுட்டு அங்கேருந்து படிச்சு முடிச்சு மேற்படிப்புக்காக சரிங்களா எப்படி தன்னோட கூடுதல் படிப்புக்காக எங்க தான் வராங்க? காஞ்சியில இருக்கக்கூடிய கடிகைக்கு தான் வந்து பக்கம் வராங்க. சரி எங்க தான் வராங்க? காஞ்சியில இருக்கக்கூடிய கடிகைக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி ஓகே. அடுத்து பாருங்க தகவல் பள்ளி. இப்ப இதுல என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு கீழே? வேற எதுவும் இல்லை. சரிங்களா? சரி ஓகே. இங்க பாருங்க தகவல் பேழை. சரிங்களா? இதுல புகார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்க்கும் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? புகார்னா துறைமுக நகரம், மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம், காஞ்சி அப்படிங்கிறது என்னது? கல்வி நகரம். சரிங்களா? ஆமா. இப்ப சில முக்கியமான வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வாழ்த்துறைகள் பத்தி பார்ப்போமா? காஞ்சிபுரத்தை வந்து சில பேர் வந்து பார்க்கும்போது சில கூற்றுகளால வாழ்த்திருக்காங்க. யார் அப்படின்னா பார்க்கும் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கவிஞர் காளிதாசர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சரி நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னா காளிதாசர். கல்வி கரையில்லாத காஞ்சி அதாவது வந்து பார்க்கும்போது ரெண்டுமே குழப்பிக்குவீங்க. சரிங்களா? நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். கல்வி ஆமா கரையில்லாத காஞ்சி அப்படின்னு வந்து பார்க்கும் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா திருநாவுக்கரசர். யார் சொல்லியிருக்கா? திருநாவுக்கரசர். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா கல்வி கரையில்லாத அடுத்தனது காஞ்சி. சரிங்களா? அப்ப திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நகரங்கள்ல சிறந்தது யார் அப்படின்னா காஞ்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காளிதாசர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இந்த யுவான் சுவாங் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு? ஆல்ரெடி இந்த சீனா பயணி. அவர் வந்து சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணாரு? நம்ம தன்னோட கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருக்கக்கூடிய கடிகைக்கு வந்தாரு நம்ம சொன்னோம். சரிங்களா? இப்ப இவரு வந்து ஒரு பொன்மொழி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல எதுவும் ஒண்ணுப்பா காஞ்சி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னா தன்னோட கூடுதல் படிப்புக்காக வந்த யுவான் சாங் அவர்கள் வந்து பார்க்க குறிப்பிட்டு போயிருக்காரு. சரியா? ஆமா. தொண்டை நாட்டுல உள்ள மிக பழமையான நகரமா எதுதான் இருக்கு அப்படின்னா எதுதான் இருக்கு? காஞ்சி தான் இருக்கு. சரி நம்ம சொல்லுவோம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு பிளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா தொண்டை நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. என்ன நாடு இருக்கு? தொண்டை நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. சரிங்களா? ஆமா. அப்ப தொண்டை நாட்டோட தொண்டை நாட்டுல இருக்கக்கூடிய மிக பழமையான நகரம்னா எதை சொல்லலாம்? காஞ்சி தான். சரிங்களா? ஆமா. இதுல பிறந்த அப்ப காஞ்சிபுரம்னாலே நமக்கு கல்வி நகரம் தானே ஞாபகம் வருது. அப்ப இங்க படிச்ச சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தர்மபாலர். சரிங்களா? யாரு இருக்கா? தர்மபாலர். அடுத்து ஜோதிபாலர். சரியா? ஃபர்ஸ்ட் தர்மபாலர், அடுத்து ஜோதிபாலர். சரிங்களா? ஆமா. அடுத்து ஜோதிக்கு அடுத்து வந்து பார்க்கும் போதினி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போதி தர்மர். சரிங்களா? போதி தர்மர், அடுத்து சுமதி. சரிங்களா? அப்ப இவங்க எல்லாமே சான்றோர்கள். சரிங்களா? ஆமா. அப்ப இவங்க எல்லாமே காஞ்சிபுரத்துல பிறந்து வாழ்ந்து காஞ்சிபுரத்துக்கு பெருமை சேர்த்த சான்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி அடுத்து பாருங்க. அப்ப இதுக்கு வேற என்னென்ன பேரு சார்? இன்னும் வேற என்னென்ன சார் பேர் இருக்கு அப்படின்னா காஞ்சி கோயில்களின் நகரம். சரிங்களா? காஞ்சி என்னது? கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா இங்க உள்ள கைலாசநாதர் கோவில் வந்து பார்க்கும் ரொம்ப 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 புகழ்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைலாசநாதர் கோவில் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா இந்த பல்லவர்களோட சிற்ப கலைக்கூடம்னு எதை சார் சொல்லுவாங்க அப்படின்னா எதை சொல்லுவாங்க? பல்லவர்களின் சிற்ப கலைக்கூடம். பல்லவர்களின் சிற்ப கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கற எதை சொல்லுவாங்க அப்படின்னா எதை சொல்லுவாங்க? இந்த கைலாசநாதர் கோயில தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி ஓகே. அது பாருங்க பிற்கால பல்லவ மன்னன் யாரு சார் இதை கட்டியிருக்கா அப்படின்னா யார் கட்டியிருக்கா? ராஜசிம்மன். சரிங்களா? அவர் தான் வந்து பார்க்கும்போது இந்த கற்கோவில கட்டியிருக்காரு. சரிங்களா? கல்லாலான கோவில கட்டியிருக்காரு. பல்லவர் காலத்துல கிட்டத்தட்ட நிறைய குடைவரை கோயில்கள் அதிகமா உருவாக்கி இருப்பாங்க. பல்லவர் காலத்துல குடைவரை கோயில்கள் அதிகமா உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப பௌத்த துறவி யார் அப்படின்னா மணிமேகலை நம்ம படிச்சோம். அதாவது பூம்புகார் பத்தி நம்ம எதுலாம் தெரிஞ்சுக்கலாம்? சிலப்பதிகாரத்துல தெரிஞ்சுக்கலாம், மணிமேகலையில தெரிஞ்சுக்கலாம், பிளஸ் எதுல தெரிஞ்சுக்கலாம்?
பட்டினப்பாளையில தெரிஞ்சுக்கலாம். ஆமா. அப்ப கோவலனும் கண்ணகியும் எந்த ஊர்ல பிறந்தவங்க அப்படின்னா பூம்புகார்ல பிறந்திருப்பாங்க. அதுல சிலப்பதிகாரத்துல மொத்தம் 3 காண்டம் இருக்கும். புகார் காண்டம் இருக்கும், மதுரை காண்டம் இருக்கும், வஞ்சி காண்டம் இருக்கும். சரிங்களா? ஆமா. கண்ணகி பூம்புகார்ல பிறந்து மதுரையில போய் தொழில் புரிய போயிருப்பாங்க. சரிங்களா? ஆமா. வேலைக்காக அங்க போயிருப்பாங்க. சரிங்களா? அங்க போய் வாழ்ந்து கடைசியா எங்க போய் இறந்திருப்பாங்க அப்படின்னா பார்க்கும்போது சேர நாட்டுல வஞ்சியில போய் இறந்திருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப கோவலனும் மாதவியோட மக தான் யார் அப்பனா மணிமேகலை. சரிங்களா? அப்ப அந்த மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தை எங்க போய் கழிச்சிருப்பாங்க அப்படின்னா தொண்டை நாடா இருக்கக்கூடிய காஞ்சியில போய் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப தன்னோட இறுதி காலத்தை கழிச்சதா சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தொண்டை நாடு அப்படின்னா எதெல்லாம் வரும், சோழ நாடு எது வரும், சேர நாடுன்னு நம்ம எதை சொல்றோம், பாண்டிய நாடுனா எதை சொல்றோம். சரிங்களா? ஆமா. அப்ப இது எல்லாமே வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது, அது ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வேற காஞ்சிபுரத்துக்கு என்ன சார் பேர் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது என்னது, ஏரிகளின் மாவட்டம். சரிங்களா? வேற என்னது, ஏரிகளின் மாவட்டம். சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கல்வி நகரம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, கல்வி நகரம். சரிங்களா? அடுத்தனது கோயில் நகரம். அடுத்தனது கோயில் நகரம். சரிங்களா? அடுத்தனது இப்ப பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த ஏரிகளின் மாவட்டம். சரிங்களா? ஆமா. அப்ப இது எல்லாமே யாரதான் குறிக்குது அப்படின்னா யாரதான் குறிக்குது, இந்த காஞ்சிபுரத்தை தான் குறிக்குது. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, கடைசியா தகவல் பள்ளியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. சரிங்களா? சோழ நாடு அப்படின்னா நம்ம வந்து என்னது அதிகமா தஞ்சாவூர்ல இருந்து நெல்லு தான் பயிர் பண்ணுவோம். அப்ப அது வந்து பார்க்கும்போது சோறு உடைத்து. சேர நாடு அப்படின்னா யானைக்கு ஃபேமஸ், வேலம்னா யானை, வேலம் உடைத்து. தொண்டை நாடு அப்படின்னா அந்த கல்வியில சிறப்பானவங்க சான்றோர். சரிங்களா? ஆமா, சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளவுதான் இப்ப இதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே. சரி, ஓகே. இப்ப சில கொஸ்டின் நம்ம கேட்போமா. பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார்? சூப்பர். யாரு? உருத்திரங்கண்ணனார். அவருடைய காலம் எவ்வளவுப்பா பார்த்தோம், அவருடைய காலம் சூப்பர், கிமு 2ஆம் நூற்றாண்டு. இங்க ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒரு நிமிஷம். தூங்கா நகரம். சரிங்களா? அதுல 2 நகரம் இருக்கும். ஒண்ணு நாலங்காடி, இன்னொன்னு அது அல்லங்காடி. 4னா டே. சரிங்களா? டே மார்க்கெட். ஆமா. அல்லங்காடினா நைட்டு மார்க்கெட். அவ்வளவுதான். நைட்டு தான் நமக்கு அல்லு விட்டும் நடக்க. சரிங்களா? இது ரெண்டுமே எங்க தான் இருந்துச்சு அப்பனா எங்க தான் இருந்துச்சு, மதுரையில தான் இருந்திருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வேற வந்து பார்க்கும்போது சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகார நாயகி தன்னோட இறுதி காலத்தை எங்க கழிச்சிருப்பாங்க? சிலப்பதிகார நாயகி தன்னோட இறுதி காலத்தை எங்க கழிச்சிருப்பாங்க? சூப்பர், வஞ்சி. சரிங்களா? சரி, ஓகே. கல்வி மாநகரம் என்று அழைக்கப்படும் ஊர்? காஞ்சிபுரம் மாவட்டம். சூப்பர். சரி, ஓகே. தன்னோட கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரம் வந்த சீன பயணி யார்? சூப்பர், யுவான் சுவாங். சரிங்களா? சரி, ஓகே. மதுரை பத்தின குறிப்புகள் வந்து பார்க்கும்போது அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிட்டது யார்? சாணக்கியர். பூம்புகார் மக்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் என குறிப்பிடும் நூல் எது? சூப்பர். எது? பட்டினப்பாலை. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப பூம்புகாரோட நான் சிறப்பை போய் தெரிஞ்சுக்கணும்ப்பா. அப்ப நான் எந்த நூலை படிக்கணும்? சிலப்பதிகாரத்தை நான் படிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இதுல ஆன்சர் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.